வணக்கம். இன்று ஜனவரி 17, 2026 சிவராத்திரி நாள். இந்நன்னாளில் சிவராத்திரியின் சிறப்பு கதை ஒன்றை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். மும்மூர்த்திகள் சிவபெருமான், விஷ்ணு பகவான், பிரம்மதேவன். இம்மும்மூர்த்திகளில் நானே சிறந்தவன், நானே படைக்கும் கடவுள் என்ற அகந்தையில் பிரம்மலோகத்தில் அமர்ந்திருந்தார் பிரம்மதேவன். இதை அறிந்த விஷ்ணு பகவான் கைலாயம் சென்று சிவனிடம் நடந்ததையெல்லாம் கூறினார். பிரம்மனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார் விஷ்ணு பகவான். சிவனும் அதற்கு ஒப்புக்கொண்டு இருவரும் சேர்ந்து நாடகம் நடத்த முடிவு செய்தனர். விஷ்ணு பகவான் பிரம்மலோகம் சென்றார். ஆனால் பிரம்மனோ விஷ்ணு பகவானை வரவேற்காமல் கர்வத்துடன் அமர்ந்திருந்தார். மகாவிஷ்ணு பிரம்மனிடம், என் வாழ்நாளில் சிவனுடைய திருமுடியை என்னால் காண முடியவில்லையே என்றார். பிரம்மனோ, உங்களால் காண முடியாவிட்டால் என்ன, என்னால் அனைத்தையும் காண முடியும் என பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய சிவலிங்கம் வளர்ந்து கொண்டே சென்றது. விஷ்ணுவும் பிரம்மனும் லிங்கத்தை நோக்கி உயர்ந்து கொண்டே சென்றனர். ஒரு கட்டத்தில் விஷ்ணு தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு கீழே சென்று விட்டார். பிரம்மதேவனோ விடாமல் உயரே சென்று கொண்டே இருந்தார். அப்போது சிவனிடமிருந்து விழுந்த தாளம்பூவை பார்த்த பிரம்மதேவன், நாம் சிவனின் திருமுடியை நெருங்கிவிட்டோம் என நினைத்து தாளம்பூவிடம், சிவன் திருமுடி எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று கேட்டார். அதற்கு தாளம்பூ கூறியது, பிரம்மதேவா, நான் 90,000 ஆண்டு காலமாக கீழே வந்து கொண்டே இருக்கிறேன் என்று. உடனே பிரம்மதேவர், நான் சிவனின் திருமுடியை பார்த்ததாக நீ பொய் சொல்ல வேண்டும் என்று கூறினார். அதற்கு தாளம்பூவும் ஒப்புக்கொண்டு பிரம்மனுடன் சென்றது. கீழே வந்த தாளம்பூவும் பிரம்மனும் விஷ்ணுவிடம் திருமுடியை கண்டுவிட்டோம் என்று பொய் கூறினார்கள். அவர்களின் நாடகத்தை அறிந்த விஷ்ணு பகவான் இவர்களுக்கு பாடம் புகட்ட வராக அவதாரம் எடுத்து தரையை பிளந்து கொண்டு சென்று பல பாதாள உலகம் கடந்து சிவனின் திருவடியை அடைந்தார். விஷ்ணு சிவனின் திருவடியை வணங்கியதும் சிவபெருமானே குனிந்து விஷ்ணுவை தூக்கினார். அப்போது சிவனின் திருமுடியை விஷ்ணு கண்டு வணங்கினார். பின்பு விஷ்ணு பிரம்மனிடம், சிவனின் திருவடியை நாம் வணங்கினாலே அவரின் திருமுடியை கண்டுவிடலாம். ஆனால் நீ அகந்தையுடன் இருந்து பலகாலம் கடந்தாலும் சிவனின் திருமுடியை காண முடியாது என்றார். பிரம்மன் செயலால் கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மனுக்கு தனி கோவில் இல்லை, உன்னை யாரும் சிறப்பாக வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார். தாளம்பூவை பார்த்து, இனி என் பூஜையில் உனக்கு இடமில்லை என சாபமிட்டார். எனவே சிவனை மனதார வணங்கி சிவனின் ஆசியை நாம் பெறுவோம். சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தில் சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் நமக்கு வளமான வாழ்வு கிடைக்கும். நன்றி. வணக்கம்.